வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இன்று பார்ப்பது வெங்கடாஜலபதி என்ற பெயர் எதனால் வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி திருவல்லரை அல்லது திருவல்லரை ஆதி ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாள், அந்த பாறையானது வெங்கச்சாங்கல் பாறை, அதாவது அந்த கோலமா வரைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு கல், வெள்ளக்கல் இருக்கும். அந்த பாறைகள் நிறைய நிரம்பியது. இந்த சித்தர்கள் வரலாற்றிலேயே மிக உயர்நிலைக்கு அடைந்தவர் கடைசி சித்தரும் அவரே. 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கும்பகோணத்தில் பிறந்து திருச்சிக்கு புலம்பெயர்ந்து வானத்தை மிக மிக அதிகமாக ஆய்வு செய்து மாலை நேரம் சூரியன் மறைந்த பின்பு விடியும் வரை திருச்சி மலைக்கோட்டை மீதும் அந்த திருவள்ளரை பாறை மீதும் கிடந்து வானத்தை ஆய்வு செய்ததனால் அவருக்கு அந்த பெயர் வந்தது, வெங்கடாஜலபதி. அது வெங்கச்சாங்கல் பாறை என்று சொல்லக்கூடிய வெள்ளக்கல் பாறை. அதன் மீது கிடந்து, வெங்கச்சங்கல் பாறை மீது கிடந்து நீரின் அதிபதியாக காரணத்தினால் வெங்கடாஜலபதி என்று பெயர் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய அளவுல விவசாயம் எங்கெல்லாம் நடந்ததோ, குறிப்பாக தென்பகுதிகள் அதிகமாக இருக்கும். இன்றைய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். எஸ்பெஷல்லி கேரளா தான் இந்த வைணவத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்தது. அப்போ இவர் இந்த மாதிரி வானத்தை ஆய்வு செஞ்சு பருவத்தை கணித்து, வான் பருவம் கணித்து, பூமி பருவத்தை கணித்து வேளாண்மைக்கு மிக மிக அரிய பொக்கிஷமாக திகழ்ந்தவர். இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, ஃபேர்போர்டு, தமிழ்நாடு வாட்டர் அண்ட் டிரைனேஜ், இந்த அளவுக்கு நீர் மேலாண்மையை மிக அதிக அளவில் மக்களுக்கு பயன்படுத்தியது நமது வெங்கடாஜலபதி. பிடபிள்யூடி, நீர் மேலாண்மை, வேளாண்மை, வாணிபம், கடல் பயணம், உலகளாவிய வர்த்தகம், இவை அனைத்தையும் நம் தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதற்கு வெங்கடாஜலபதியே காரணம். அதாவது திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள், திருச்சியை ஆட்சி செய்த மால் சித்தர், அவர்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய, இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய முழுமையான பஞ்சாங்கத்தை 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக வடிவமைத்து கொடுத்தவர். அவர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிருஷ்ணருக்கும் திருமாலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகம் மாறிப்போச்சு. அதை பற்றி யாரும் உணர்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. நம்முடைய கல்வியும் அவ்வாறே போய்விட்டது. சரி, அப்போ இந்த வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள், பெருமாள் சொன்னதான் தெரியும், திருமால் அல்லது விஷ்ணு, விண்ணவன். விண்ணவன் தான் வைணவமாக, விண்ணவம் தான் வைணவமாக தெரிந்தது. அதன் அதிபதி விஷ்ணு நம்ம கும்பிடுறோம். அன்னைக்கு பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ன்றோம், அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த விஷ்ணு பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் 5 தலை நாகம் படம் எடுத்திருக்க, அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்க மாதிரி, மகாலட்சுமி காலை அமைத்து கொண்டிருக்க மாதிரி இவருடைய கண்கள் வானத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும். ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கு. 5 தலை நாகம் படம் எடுத்து பார்த்தீங்களா, இதுதான் இந்த பஞ்சாங்கம். வரலாற்று பதிவு, வரலாற்று கடத்தல், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 தலை நாகம் படம் எடுத்திருக்கும். இவருடைய கண்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும். வானத்தை நம்ம பார்க்கடலா பார்க்குறோம்.
வலது கையில் சக்கரம் இருக்கும். அது மனிதர்களுடைய கழுத்தை வெட்டுற சக்கரம் இல்லை, சக்கராயுதம் கிடையாது. இந்த வானத்தில் உள்ள கோள்களை, கிரகங்களை, அண்ட வெளியை வெற்றின் இயக்கத்தை விரல் நுனியில் வைத்திருக்கிறார் என்பதன் அடையாளம் இது. இப்ப இடது கையில் சங்கு இருக்கிறது. அவர் படிச்சிருக்கோம், கதையே இருக்குது. கேரளாவில் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி நிலம் கேட்டார். எடுத்துக்கோங்க சொல்லும்போது, ஒரு கால் தரையிலும் இன்னொரு கால் வானத்திலும், மூன்றாவது எங்க வைக்கணும்னு கேட்கும்போது, என் தலை மீது வைக்கல, மிதிச்சு பாதாளத்துக்கு தள்ளினதா சொல்லியிருப்பாங்க. அது எங்கு எப்படி மாறியதா, மருவியதா, திரிக்கப்பட்டதா தெரியாது. நான் இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, நீரை, கடலை, பூமியை, மண்பகுதியை ஆய்வு செய்தார். வானத்தை முழுமையாக ஆய்வு செய்து நட்சத்திரங்களையும் கோள்களையும் இந்த பிரபஞ்சம் உருவான இடமான சிவமையம் வரை சென்றவர். மூன்றாவதாக கடலை, நீரை ஆய்வு செய்து ஆமையின் வழித்தடத்தை பின்பற்றி வர்த்தகம் செய்வதற்கு முழுமையாக அந்த தொழில் நுணுக்கங்களை கற்று மக்களுக்கு கற்பித்தவர். கேரளாலாம் போய் பாருங்க, ஆமை இல்லாத கோயில்களே இருக்காது. கொடிமரமே ஆமையில தான் இருக்கும். மந்தார மலையை வாசுகி பாம்பன் உதவி கொண்டு கடையும் பொழுது பற்கடலை சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பூமி கடல் உள்ள போகும்போது ஆமைதான் வந்து தாங்கியதாக ஒரு கதை இருக்கும். இவற்றை சற்று ஆய்வு செய்தாலே போதும். அடிப்படை கேள்விதான் தேவை. இந்த ஜோதிடத்துல உள்ள போய் பார்த்தோம் சொன்னாக்க நிறைய கல்வி நமக்கு மறைக்கப்பட்டுள்ளது, மாற்றப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஆமை தான் இந்த கடல் வழி பயணத்தில், அதாவது கடல் ஆமைகளுக்கு ரெக்கை இருக்கும், தரையில் வாழக்கூடிய ஆமைகளுக்கு தான் விரல், நகமெல்லாம் இருக்கும். இந்த நீர்வழி தடத்தை பயன்படுத்தி இந்த நீர் ஓட்டத்தில் உலகம் பூரா பயணிக்கும். இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் ஆர்பர் இருந்ததோ, அதாவது கடல் கப்பல் துறைமுகங்கள் இருந்ததோ, அந்த இடங்களில் எல்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யும். ஏன்னா அங்கதான் இந்த அமாவாசை பௌர்ணமியில கடல் ஓதங்களை பயன்படுத்தி கலிமுக துவாரங்களில் கப்பலை உள் செலுத்துவாங்க. இல்லைன்னா நடுக்கடல்ல அன்றைக்கு இருந்த பாய்மர கப்பலை, வணிக கப்பல்களை காத்தடிச்சிட்டு போயிடும். அதனால கலிமுக துவாரங்களில், ஆற்றுப்படுகைகளில் இந்த பௌர்ணமி நேரத்தை உள்ளே ஏற்றிடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு புறப்பட்டுருவாங்க. அப்படி மிகப்பெரிய அளவில் இந்த சொல்லக்கூடிய நீர் மேலாண்மை, வேளாண்மை, வாணிபம், கடல் பயணம், உலகளாவிய வர்த்தகத்தை முன்னெடுத்தவர் நம்மளுடைய பெருமாள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரீன்விச் லைன் என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு எங்கன்னா லண்டன்ல வச்சிருக்காங்க, இங்கிலாந்துல. அது 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த லைன் திருச்சியில் இருந்தது. அப்படிதான் வடிவமைச்சிருந்தாங்க. 6 இடங்களுக்கு சென்று சூரிய தரிசனத்தை வழிபட்டதாக நமது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வாலி போய் பார்த்து கும்பிட்டதா சொல்லியிருப்பாங்க. உண்மையில் அது பெருமாள் தான் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். இந்த நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய வல்லவரான பெருமாள் அந்த வெள்ளைக்கல் பாறை மீது கிடந்து நீரின் அதிபதியானதால் வெங்கடாஜலபதி பேர் வந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் நின்ற நிலையில் இருக்கும், அமர்ந்த நிலையில் பார்த்திருக்கலாம், நடனம் ஆடிக்கொண்டிருக்கலாம். ஏன் பெருமாள் மட்டும் சயன கோலத்திலே இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடும்போதுதான் இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது.
அது மாதிரி இந்த குகைகளில் சமணர் படுக்கை, சமணர் குகை அப்படின்னு சொல்லுவாங்க. சிரமணம் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் சித்தர்கள் சைவ புரட்சியின் போது இந்த சித்தர்களை கழுவிலேற்றி கொலை செய்யும் போது, சுண்ணாம்பு நீரில் அமிழ்த்தி கொலை செய்யும் போது, கல்லை கட்டி கடலில் இருந்து நீரில் அமிழ்த்தி மரத்தில் கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி கழுமரத்தில் ஏற்றி இது போன்ற நிறைய வழிகளில் கொலை செய்யும் பொழுது உயிருக்கு பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலை மடு குகைகளில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்தவர்கள். அதெல்லாம் போய் இந்த ஜைனர்கள் மலையுடைய உச்சியில யாருக்கு தெரியாத இந்த படுக்கையை அமைத்து அங்கிருந்து ஆய்வு செஞ்சவங்க சித்தர்கள். ஜைனர் துறவிகள் இந்த மலை அடிவாரத்தில் அவங்களுடைய அந்த மகாவீரருடைய உருவத்தை பதித்து விட்டோன்ற அந்த குகைகள், படுக்கைகள் சமண பள்ளிகளாக மாறிவிட்டது. இது போன்ற தகவல்களை இன்னும் நிறைய வீடியோக்களில் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா நான் இடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் முருகனுக்கு எதனால் அந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போம். மேலும் அடுத்த வீடியோவில் அநாதரட்சகன், ஆபத் பாண்டவன், காக்கும் கடவுள், இப்படியெல்லாம் இந்த பெருமாளுக்கு பேர் உண்டு. எதன் அடிப்படையில் மக்கள் இந்த பேரை வச்சாங்கன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.